இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டத்திற்கிறதான திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 11 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்க கேட்டோம். வாசிக்கின்ற போதே நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த நாளுடைய செய்தி என்ன என்பதையும். 2 விதத்திலே ஆண்டவர் இந்த நாளுடைய செய்தியை அவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். ஒன்று பாடல் வழியாக, 2வது அருமையான ஐயா அவர்கள் செய்திக்காக ஜெபித்தாரே, அப்பொழுது ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். தேவனுக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறானோ, நாம் பாடினோம், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் என்று சொல்லி நாம் பாடி துதித்தோம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷன் புதிய சிருஷ்டியாய் வாழ்கிறானோ, தன் வாழ்க்கையின் பழைய காரியங்களை, பாவங்களை அவன் விட்டு விலகி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ்கிறானோ, நாம் பாடின பாடல்படியே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோமா? நான் மற்ற இடத்துல சொல்லும்போது நீங்கள் என்ன மதம் தான் கேட்பாங்க. பொதுவாக ஐ எம் ஏ கிறிஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாருமே வாய் நிறைய நம் மார்த்தட்டி கொள்ளுகிறோமே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இப்படி இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல், பரலோகம் இந்த பூமி நமக்கு ஒரு கூடாரம் போல இருக்கிறது, ஆனால் நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லி வருகிறார். ஒப்புரவு ஆகுதலை பற்றி அவர் சொல்லி வருகிறார். அவர் சொல்லி வருகிற வேளையிலே தான் 17வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? முதலாவது படைக்கப்பட்டவன் யார் புது சிருஷ்டி என்று சொன்னால், ஆதாமை ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக அவர் படைத்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். எப்படி சிருஷ்டித்தார்? அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, அப்படியே நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஊதினார், ஜீவாத்மாவானான். அப்ப மனிதன் படைக்கப்பட்டான். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆண்டவராகிய தேவன் ஆதாமை தம் கரங்களினாலே அவர் வணைந்து மண்ணான அந்த சரீரத்துக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதினான். அவன் புதிய சிருஷ்டியாய் இந்த பூமியிலே அவன் உண்டாக்கப்பட்டான். அந்த புதிய சிருஷ்டி கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தர் தமக்கு கொடுத்த கட்டளைகளை மீறி நடந்தபடியினாலே அந்த புதிய ஆதாம் பழைய ஆதாமாக மாறி போனான். இப்போ பாவம் செய்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள் அனைவரும் பழைய சிருஷ்டியாய் மாறி போவார்கள் என்பதற்கு ஆதாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களை
ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும், அது மாத்திரமல்ல தோட்டத்தில் இருக்கிறதான அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற போது ஏவாள், புதிதாய் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ளே அவர்கள் விழுந்து போனார்கள். பாவத்துக்குள்ளே விழுந்து போன மனுஷனை, பழைய மனுஷனாய் மாறி போனவனை புதிய சிருஷ்டியாக, தேவனுக்குள் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக இருந்த ஆதாம் விழுந்து போனான் பாவத்தினாலே. அவன் புதிய ஆதாம் அல்ல, புதிய சிருஷ்டி அல்ல. அவன் பாவம் செய்யாத வரைக்கும் அவன் புதிய ஒரு சிருஷ்டியாய் வாழ்ந்தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் புதிதாய் பிறந்த குழந்தையை போல் அவன் வாழ்ந்தான். அவன் பாவம் அறியாதிருந்தான். கர்த்தர் அவனோடு பேசுவார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பகல் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்திலே அவர் இறங்கினார். இந்த குளிர்ச்சியான வேளையில கூட கர்த்தர் வார்த்தையின் வழியாக உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியாக அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒருவர் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்களா? ஆம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் உள்ளான ஆத்துமா, அந்த ஆத்துமாவில் வாழுகிற ஆத்தும நேசர், வேதம் சொல்லுகிறது, சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 1000 மடங்கு அது உண்மை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? கர்த்தருக்குள் வாழ்கிறோமா? இன்னும் 2 வாரங்கள் சென்றால் புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு சிருஷ்டியாக நாம் பிரவேசிக்க போகிறோம்? பழைய மனுஷனை தரித்து கொண்டு நாம் புது வருஷத்துக்குள்ளே அல்லது கிறிஸ்துமஸ் ஆராதனை நாம் அனுசரிக்க போகிறோமா? அல்லது புதிதாக்கப்பட்ட மனிதனாக, புதிய சிருஷ்டியாக நாம் பிரவேசிக்க போகிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் யார்? கிறிஸ்தவன். உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற, கிறிஸ்துவுக்குள் வெற்றியை காண்கிற கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேனா? கிறிஸ்துவை உடையவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசுக்குள்ளே எல்லா விதமான பரிபூரணம் அவருக்குள்ளே காணப்பட்டது. தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே காணப்பட்ட, அவருக்குள்ளே அன்பு, ஞானம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, இச்சை அடக்கம் உள்ளவராக, ஆவியின் கனிகள் எல்லாம் அவரிடத்தில் பார்க்கலாம். ஆனால் அவரை வழிபடுகிற, இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற நமக்குள்ளே அவர் வெளிப்படுகிறாரா? நான் புதிய சிருஷ்டியா இந்த பூமியில ஜீவிக்கிறேனா? ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வோம். அவன் முருகன் என்று இருக்கிறான். அவனுடைய பேர் முருகன். அந்த முருகன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். யாரோ ஒரு சகோதரி மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய பேர் ஜானாக மாறுகிறது. கர்த்தர் ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். இப்பொழுது அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறானா அல்லது பழைய சிருஷ்டியாய் இருக்கிறானா என்பது அவனுடைய கிரியினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறானா அல்லது அந்த முருகன் என்கிற பேரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா அல்லது ஜான் என்று அவனுடைய பேரை மாற்றி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலும் திருமுழுக்கினாலும் தமது இரத்தத்தினாலும் கழுவி இப்பொழுது ஜானாக புதிய சிருஷ்டியாக அவன் காணப்படுகிறானா? அது எதிலே விழுங்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்பு சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்களா? புது சிருஷ்டியாக இருக்கிறனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறனுடைய வாழ்க்கையில தோல்வி வராது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு.
எப்பொழுது நான் புதிய சிருஷ்டியாய் வாழும்பொழுது. பேர் மட்டும் மாறிடுச்சு, ஆனால் அவனுடைய கிரியைகள் இன்னும், அவனுக்குள்ளே பொறாமைகளும் பெருமைகளும் இன்னும் அந்த பழைய ஆதாமுக்குள்ளே. நாம் அங்கே தான் நிற்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் இப்போது நிற்கிறோம். அந்த ஆதாம் எப்பொழுது, ஏவாள் எப்பொழுது அந்த கனியின் வாங்கி அந்த கனியை பறித்து புசித்தால் தெரியுமா? ஏவாள் எப்பொழுது பழைய மனுஷியா மாறி போயிட்டா தெரியுமா? அந்த ஏவாளுக்குள்ளே எப்பொழுது அந்த கனியை பறித்து சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது வந்துச்சுன்னு சொன்னா, நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் 6வது வசனம். பாருங்க, அவ எப்பொழுது அந்த கனியை புசிக்கிறான்னு சொன்னா, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். ஜீவனத்தினுடைய பெருமையை பிசாசு கொண்டு வருகிறார். எப்பொழுது ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்தால் சொன்னா, அவளுக்குள்ளே பெருமை உண்டானது. ஜீவனத்தினுடைய பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை அவளுக்குள்ளே ஏற்பட்ட போது அந்த கனியை பறித்து அவள் புசித்தாள். பிறந்த குழந்தைக்கு பாவம் தெரியுமா? தப்பு சரி தெரியுமா? நெருப்பு தொட்டா சுடம் தெரியுமா? தெரியாது. அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் சொன்னால், புதிய சிருஷ்டியினுடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பழைய வாழ்க்கையை, அந்த பழைய மனுஷனை நாம் தரித்து கொள்ள போகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை, அந்த கிருபைகளை, ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவத்தை அந்த புதிய மனுஷன் இழந்து போயிட்டான். அதை திரும்ப கொடுக்க தான் ஆண்டவராகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அவர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வாரம் தான் உண்டு. அடுத்த புதன்கிழமை, இந்த புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நீங்க கிறிஸ்துமஸ் அனுசரிக்க போறீங்க. அதற்குள்ளாக ஆண்டவரே, நான் புதிய சிருஷ்டியாக, ஆண்டவரே நான் கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் புதிய வருஷத்திலும் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக நான் போய் நிற்கணும்பா. என் பேர் முருகன் இல்லப்பா, என் பேர் ஜான். என் பேர் யோவானா மாத்திட்டீங்க ஆண்டவரே. யோவானுக்குள்ள இருக்கிறதான சுவாபம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த குணாதிசயங்கள், ஜெபிக்கிற அந்த கிரியைகள் ஆண்டவரே எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவை போல வாழ்வதில் தான் இருக்குது ஆண்டவரே. கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறது இருக்குது ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய நிலம் நீ வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே உறக்கத்தை விட்டு ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்பி இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விசை நம்மை நாமே சிந்தித்து சீர்தூக்கி நம்மை பார்ப்போம். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேனா? சில பேர்லாம் இன்னும் கூட மாட்டாங்க. என்னுடைய மனைவி பேர் வந்து திவ்யா. என்னுடைய மனைவி பேர் வந்து திவ்யா. ஞானஸ்தான பேர் வந்து லிப்னா. நான் லிப்னான்னு தான் கூப்பிடுவேன். அந்த பேரை கூப்பிடவே மாட்டேன். நான் ரேர் அந்த பேரெல்லாம் கூப்பிடுறது. எப்பவுமே லிப்னான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் நம்ம பேரை இன்னொன்று என்ன பண்ணுறாங்க மக்கள், பலதரப்பட்ட மக்கள் கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டாரே என்ன பண்ணுறது இல்லை, அந்த கிறிஸ்டின் நேமை கூப்பிடுறது இல்லை. நம்ம பழைய சிருஷ்டி தான். பழைய சிருஷ்டியாக அந்த பேரை கூப்பிடும் போது என்ன ஆகுது, அந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் நமக்குள்ளே செயல்படுகிறது.
பழைய பொறாமைகளும் பழைய பாவங்களும் பழைய சிந்தைகளும் அசுத்தமான சிந்தைகளும் நாம் பழைய ஆதாமாக இருக்கிறோமா, அல்லது நம்மை உயிர்ப்பிக்க வந்த ஜீவனை கொடுத்து தமது இரத்தத்தினாலே கழுவின புதிய ஆதாமாய் இருக்கிற கிறிஸ்துவாய் நாம் இருக்கிறோமா? ஆதாமும் ஏவாளும் அக்கிருபையை எழுந்து விட்டார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட, ஆண்டவரே என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. நான் பழைய வாழ்க்கையோடு புது வருஷத்துக்குள்ளோ ஆண்டவரே நான் பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே. அடுத்த நாள் நான் பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே. ஒரு புதிய சிருஷ்டியாக இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால் நன்றாய் கவனிங்க பிரியமானவர்களே. அவர்களை ஒரு பள்ளி மாணவன் என்ன செய்வான்? அவனுடைய வேலை என்ன? படிப்பது, புத்தகத்தை படிக்கிறது, அந்த மனப்பாடம் செய்வது தான் ஒரு மாணவனுடைய வேலை. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வேலை, ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அவங்களுடைய வேலை என்ன? அவருடைய ஆவிக்குரிய கிரியை என்ன? அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. சத்தம் கேட்கும், பக்கத்து வீட்டில் அவங்களுடைய ஜெபிக்கிற சத்தம் கேட்கும். நம்மளாம் எப்போ புது சிருஷ்டியாமா இருந்தோம் தெரியுமா? நம்மளாம் எப்போ புது சிருஷ்டியா மாறணும்? முறை ஒரு தடவை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் மரித்து தமது இரத்தத்தினால கழுவி நம்மை புது சிருஷ்டியா மாத்திட்டார். அது எப்பொழுது உறுதிப்பட்டது? நம்ம எப்போ புது சிருஷ்டியா மாறணும்? அல்லேலூயா. நம்மெல்லாம் எப்போ புது சிருஷ்டியா வாழ்ந்தோம் தெரியுமா? புது சிருஷ்டியா எப்பொழுது வாழ்ந்தோம் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் தான். உங்க ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். நீங்க புதிய சிருஷ்டியா ஜீவித்த அந்த நாட்கள் எண்ணி பாருங்கள். உங்கள் வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக ஜீவித்த அந்த புதிய சிருஷ்டியாக ஞானஸ்தானம் பெற்று பின்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உலக மக்களுடைய வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை இல்லை. பாவம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இல்லை. ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அந்த நாளிலும், அந்த நாளில் பாருங்க, உங்களை குறித்து நீங்கள் பிறந்ததுனால இந்த பூமியில் எத்தனை பேர் பிறந்த நாள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் வளர வளர உங்களை குறித்து என்ன பண்ணிருப்பாங்க? துக்கம் தான் பட்டிருப்பாங்க. ஏன் தான் உன்னை பெற்றணும்? ஆனால் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை படைத்ததற்காக எப்பொழுது அவர் சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தினாலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறின பொழுது, வாழ்ந்த போது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அளவில்லாத சந்தோஷம் அடைந்தது பரலோகம். எப்பொழுது? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளிலும், நீங்கள் வாழ்ந்த அந்த பரிசுத்தமான ஜீவியத்திலும் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அந்த நாளிலே உங்களோடு கூட எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள் சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அப்போ நம்ம புது சிருஷ்டியா ஞானஸ்தானத்தினாலே தேவன் நம்மை மாற்றி ரட்சித்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெற செய்து, திருமணத்தை முடித்து பிள்ளைகளை பெற செய்து, ஆண்டவர் இதே பகுதியில் ஓலை வீட்டில் இருந்த நம்ம, ஓட்டு வீட்டில் இருந்த நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாரே. அவருக்குள் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேனா, இல்லை பழைய பேரு, அந்த பேருக்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்குள்ள இந்த காரியம் இருக்கும் என்று சொல்லுவீர்களானால், நீங்கள் போகிற போது அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு போங்க. உங்களை மோசம் போக்குகிற பழைய ஆதாமை நீங்கள் களைந்து போட்டு உயிர்ப்பிக்கிற ஆதாமாய் இருக்கிற, உயிர் தந்த ஆதாமாய் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டு போங்க. நீங்க எண்ணி போங்க. ஞானஸ்தான நாளை எண்ணி பாருங்க. 40 ஆண்டுகளில் ஒவ்வொரு 35 ஆண்டுகள், 39 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறீங்க. அந்த நாளை எண்ணி பாருங்களேன். அது எவ்வளவு மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்னாள். அந்த பொன்னாளிலே பரலோகம் களி கூர்ந்தது, சபை களி கூர்ந்தது, குடும்பத்தார் களி கூர்ந்தார்கள். எப்படிப்பட்ட மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான்? குடியிலும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காணாத மனிதனாக பாவ சேற்றிலே விழுந்திருந்தான். இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளை ஜெபிக்கிற ஜெபத்தை பாரு. அந்த நாட்கள்லாம் எண்ணி பாருங்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஞானம் எண்ணி பாருங்கள்.
அந்த ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் கொண்டு எது வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவித்தீர்களோ அதுதான் நீங்கள் புதிய சிஷ்டியாய் கர்த்தருக்குள் வாழ்ந்த நாட்கள். மறந்து போகாதீங்க. கிரேத்தா தீவாரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவங்க வாயினால சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், இயேசு கிறிஸ்துவா, ஆம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் இருதயத்திலேயோ அவரை மறுதளிக்கிறவர்களாக இருந்தாங்க. அவன் புது சிருஷ்டி கிடையாது. ஆதாமுடைய அனுபவம், ஏவாளுடைய அனுபவத்தை பெற்று போக போறீங்களா, அல்லது புதிய சிருஷ்டியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறீங்களா? அந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்களே அந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை பாவ சேற்றிலே வாழ்ந்த வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் பேர் கேட்டபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பேரை மாற்றினாரே, அந்த பேருக்கேற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். இன்னும் எத்தனை காலம் வரைக்கும் அதே வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க போகிறோம்? நம்ம மரிக்கும் பொழுது, நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை பரிசுத்தமானலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கும் போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இவர் ரொம்ப நல்லவர்ரா, நல்லா வாழ்ந்தாருடா, இந்த அக்கா ரொம்ப நல்லவங்கடா. எப்போ? நம்மளுக்கு காது கேட்காத, நம்மளுக்கு காது கேட்காது, இல்லை கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்காது. அப்போதான் சொல்லுவாங்க பரிசுத்தவான் வாழுகிற போது, வாழுகிற போது புதிய சிருஷ்டியாக. அது கிரியையில் ஒரு வெண்ணுடை, வெண்ணுடை அணிந்து வந்திருக்கிற சகோதரி நடந்து போகிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே என்ன தெரியுது? அவங்களுக்குள்ள சாந்தம் தெரியுது. ஒரு வெண்ணுடை அணிந்து போகிறாங்க, அவங்கள பார்த்தோன்னே சோதரம் சொல்கிறோம். கிறிஸ்து அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறார். முகத்தின் சாயலே மாத்திரமல்ல, அவர்கள் பேசுகிற போதும். இன்றைக்கி வந்திருக்கிற காலை வேளையில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும், புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் பாவம் செய்யலை. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில், நம்மிலே நாம் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, எபேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, நன்றாய் கவனிங்கள், சத்தியத்தை மனதார சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் பாவம் செய்கிறவளாய் இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறவளாய் நாம் இருப்போம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இருக்கிற நாம் பாவத்துக்குள்ளே பழைய சிருஷ்டி. நீ பாவத்துக்குள்ளே எப்பெல்லாம் போய் விழுறி, நீ பழைய சிருஷ்டி. பாவத்துக்காக கெஞ்சி மன்றாடி எப்பொழுது நீ மாறுகிறாயோ நீ புதிய சிருஷ்டியாய் வாழலாம் இந்த பூமியில். நான் ஆண்டவரத்தில் ஒரு கேள்வி, ஆண்டவரத்தில் நான் கேட்டது உண்டு. நான் ஆண்டவரத்தை கேட்பேன், ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஈசாக்குள்ள விசுவாசம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, சாலமோனுக்குள்ள இருக்கிற ஞானம் வேண்டும் ஆண்டவரே. ஏன்னு சொன்னா அவங்களாம் என்ன போல மனுஷன்தான், இந்த பூமியில என்னை போல மனுஷனாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்தின் மகனாக பரிசுத்தமானாக வாழ்ந்தார்களே, அவர்களை போல நான் வாழணும் ஆண்டவரே. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? ஒரே பிரசங்கத்தில் பேதுரு 3000 பேரை நீங்க ரட்சிக்க வச்சீங்களே ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கத்தை நீங்க மாற்றணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆண்டவரே பலகணி திறந்து தானியேலை போல எலியாவை போல கருத்தாய் நான் ஜெபிக்கணும். ஏன் என்று சொன்னால் புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் வாழ்ந்தவங்களா இந்த பூமியில பாருங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக தான் வாழ்ந்தாங்க. நான் ஏன் மாத்திரம் ஏன் அப்படி இருக்கணும்? என்னையும் அப்படி மாற்றுங்க. நானும் ஆண்டவர் உமக்குள்ள புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பாருங்க சாலமோனை பாருங்க, யோசேப்பை பாருங்க, ஒரு அந்நிய தேசத்திலையும் ராஜாவுக்கு அடுத்த ரதத்தில் அவன் தான் இருக்கிறான். நான் மாத்திரம் ஆண்டவர் நான் குறைஞ்சவனா? என்னையும் அப்படி மாத்துங்கப்பா, புதிய சிருஷ்டி அவங்கள போல மாத்துங்கப்பா. அவங்க வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை என் வாழ்க்கையில வெளிப்படணும் ஆண்டவரே. நான் பழைய சிருஷ்டியாய் இருப்பேனால் என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும். இன்னும் பழைய அனுபவத்தோடு பழைய வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்வீர்களானால் பழைய மனுஷன் பரலோகத்தை சேர முடியாது, பிரவேசிக்க முடியாது. புதிய சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக வாழ்கிற நாம் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். பழைய சிருஷ்டிக்கு அங்கே இடம் கிடையாது.
இந்த சரீரத்தை அழுதிடும். ஆண்டவருடைய வருகையிலே இது மகிமையான சரீரமாக என்ன பண்ணப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ மக்களாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்தில் முதலாக எப்போ அவங்களுக்கு கிறிஸ்துவன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? கிறிஸ்தவர் என்று பேர் வந்துச்சு தெரியுமா? வாசிக்கலாமா? 11:26 வாசிங்க. வாசிக்கலாமா? கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் பழங்கிற்று. அவங்க கிறிஸ்துவ போல வாழ்ந்தாங்க. அவங்கள பார்க்கும் போதே இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை செய்தார், எப்படி நடந்து கொண்டார் மக்கள் மத்தியிலே, எப்படி அவருடைய சுவாபங்கள், அவருக்குள்ள இருந்த எல்லா காரியங்களும் அவருடைய சீஷர் மூலமாய் நன்றாய் கவனிங்க. சீஷர்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற போது இயேசுவை மறுதலித்த பேதுரு புது சிருஷ்டியாக. இன்னும் இருக்கிற 15 நிமிடத்தில் 4 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நபர் யாருன்னு சொன்னால் யாக்கோபு. யாக்கோபை குறித்து நான் வாசிக்கும்போது ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம். ஆதியாகம புஸ்தகத்திலே யாக்கோபு, ஈசாக்கினுடைய குமாரனாகி யாக்கோபு தன் சகோதரனுடைய முதல் பாகத்தை அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான், பொய் சொன்னான். அப்படிப்பட்ட யாக்கோபு இப்பொழுது துரத்தி விடப்படுகிறான். ஏனென்று சொன்னால் ஏசாவிடத்தில் அவன் சாகாதபடி அவனுடைய தகப்பன பண்றா, புறப்பட்டு போ, மாமா வீட்டுக்கு போ என்று சொல்லி அவர் தாய் மூலமாக அனுப்பப்படுகிறார். யாக்கோபுக்கு கூட யாருமே இல்லை. அவன் ஒரு தனி மனிதனாக இருக்கிறான். ஏமாற்றக்கூடியவனாக, பொய் சொல்லவனக்கூடியவனாக இந்த பூமியில வாழ்ந்தவன் தான் யாக்கோபு. நம்முடைய முற்பிதாக்களில் ஒரு பிதா யாக்கோபு பொய் சொல்லக்கூடியவனாக, ஏமாற்றுகிறவனாக வாழ்ந்தான் இந்த பூமியில. அவன் பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு இருண்டு போனது, பொழுது கடந்து போனது. அந்த இரவு வேளையில் ஒரு கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு அவன் படுத்தான். இப்பொழுது பாவம் செய்கிற, பாவம் பொய் சொல்லுகிற, என ஆண்டவர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார். பொய் சொல்லக்கூடிய யாக்கோபு, ஏமாத்துகிற யாக்கோபு அவன் படுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் சொன்னார். பாருங்க, எப்பொழுது கர்த்தர் யாக்கோபை சந்தித்தாரோ, எப்பொழுது யாக்கோபை கர்த்தர் சந்தித்தாரோ, தரிசனத்திலே சந்தித்தாரோ, அது முதல் கொண்டு யாக்கோபு புதிய சிருஷ்டியாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை சந்தித்த தேவன் தான் உங்களையும் என்னையும் சந்தித்தார். புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த யாக்கோபு அது வரைக்கும் அவனுடைய தகப்பனை ஏமாற்றி இருக்கலாம், அவனுடைய சகோதரனை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த போது ஒரு புதிய மனுஷனாக தன் மாமனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறான். நல்லா கவனிங்க. அவனுக்கு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுடைய வேலை கொடுக்கப்படுகிறது. அவன் ஆடுகளை திருடி வித்திருக்கலாம். கர்த்தர் எப்பொழுது யாக்கோபை சந்தித்தாரோ, எப்பொழுது அவனை சந்தித்து அவனுடைய காரியங்களை குறித்து அவரோடு பேசினாரோ, வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, யாக்கோபு மாறினார். மாறின யாக்கோபு இப்போது தன் மாமன் வீட்டில் 14 வருஷம். பாருங்க, ஏமாத்துறவங்க ஏமாந்து போவாங்கல்ல, ஏமாத்துறவங்க, அவன் மாமன் ஏமாத்திட்டான். இன்னும் 7 வருஷம் செய், இன்னும் 7 வருஷம் செய். கடைசியாக அவன், இல்லை, நான் என்னுடைய ஜென்ம பூமிக்கு நான் திரும்பி போக வேண்டும், என் சகோதரத்துக்கு திரும்ப போக வேண்டும், எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்க சொல்லி கேட்டு போகிறார். அப்பொழுது அவனுடைய மாமன் ஏமாற்றுகிறார்.
ஆனாலும் யாக்கோபோடு இருக்கிறவர் இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ள மாட்டீங்க. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும், இருக்கிற மனுஷனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ கேட்கிறதை கொடுக்கிறவர். ஒரு புதிய சிருஷ்டி அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் கொடுப்பார். புது சிருஷ்டியாய் மாறின யாக்கோபு இப்பொழுது அவன் திரும்பவும் தன் சொந்த தேசத்துக்கு வரும்பொழுது சகோதரனாலே ஒரு எதிர்ப்பு வருகிறது. கொலை செய்யும்படியாக, அவனோடு யுத்தம் பண்ணும்படியாக, அவனோடு சண்டையிடும்படியாக அவனுடைய சகோதரன் காத்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் அவன் ஆண்டவரோடு மன்றாடுகிறான். யாக்கோபு வீட்டிலேயே வேலை செய்கிறாள். ஏசா வேட்டையாடுறவனா இருந்தான். யாக்கோபு குறித்து நீங்க நல்லா கவனிங்க. அவன் அந்த ஆடுகள், புள்ளி உள்ள ஆடுகள், புள்ளி இல்லாத ஆடுகள் குட்டி போடணும்னு சொல்லும் பொழுது அப்போ ஜெபம் பண்றார். நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணிட்டு வரார். ஆனால் ஒரு பெரிய ஜெபம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அவன் இக்கரையிலிருந்து போராடுகிறான். அப்போ புதிய சிருஷ்டி என்ன செய்வான்? ஜெபம் செய்வான். புதிய சிருஷ்டி கிறிஸ்துவ, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புதிய சிருஷ்டி என்ன பண்ணுவான்? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவான். யாக்கோபு பழைய மனுஷனா இல்லை, ஏமாத்துறவனா இல்லை. உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. உன் பேர் என்ன? யாக்கோபு. இனிமே உன் பேர் யாக்கோபு இல்லை, உன் பேர் இஸ்ரவேல். அல்லேலூயா. எப்படி யாக்கோபை சந்தித்து தம்முடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை அவனுக்கு சொல்லி அவனுடைய இருதயத்தை மாற்றி ரட்சித்து, நல்லா கவனிங்க, தம்முடைய வல்லமையினாலே அவனை ரட்சித்து வழிநடத்தி, நீங்கள் வீட்டில் சென்று உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யாக்கோபை குறித்து தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யாக்கோபு மனம் திரும்பிட்டான். இப்போது தன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். நன்றாய் கவனிங்க பிரியமானவர்களே, அவன் பேர் மாற்றப்பட்டது. அவன் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டான். அவன் ஆசீர்வாதத்தினுடைய மகனாக மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சந்தித்த போதே அவன் தன்னை மாற்றி கொண்டான். அடுத்த நபர், முதலாவது யாக்கோபு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டார். இரண்டாவது இஸ்ரவேலுடைய முதல் ராஜா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு வருகிற ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். சவுல் என்ன செய்கிறார்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறார். தன் கழுதை காணாமல், தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போனதை தேடிக்கொண்டு வருகிறான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன், அங்கே ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பேர் சாமுவேல். அவனிடத்தில் நாம் செல்வோம் என்று சொல்லுகிறான். சொன்ன பின்பு சாமுவேல் இடத்துல அந்த சவுல் செல்லுகிறார். அவனை அபிஷேகம் செய்கிறார். இஸ்ரவேலுடைய ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எப்பொழுது அவன் புதிய மனுஷனாய் மாறினான் என்று சொன்னால், அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சவுலுக்கு வேறே ஒரு இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தாயின் பிறந்த போது இருந்த இருதயம் அவனுக்குள்ளே இல்லை. சவுல் இப்பொழுது புதிய சிருஷ்டியாக, இருதயம் மாற்றப்பட்டவனாக, வேதம் சொல்லு, கர்த்தர் வேறே ஒரு இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்ப அவன் பழைய மனுஷனா புது மனுஷனா? புது மனுஷன். ஆண்டவரே, நான் கூட பழைய வாழ்க்கை தான் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனத்தின் மூலமாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று அன்றைய ஆபிரகாமுடைய நாட்களிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஆண்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டு பரிசுத்தமான ஜனமாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருதயத்தினுடைய நுனித்துவல் என்ன பண்ணப்படணும்? நீக்கப்படணும். இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சவுலுக்கு ஆண்டவர்னா என்ன இருதயத்தை கொடுத்தாரா? சொல்லுங்க, புது இருதயத்தை கொடுத்தார். அப்போ அவன் புது சிருஷ்டியாய் மாறினான். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனிதனாக அவர்கள் தீர்க்கதரிசி கூட்டத்திற்குள்ளே இப்பொழுது அவன் நுழைந்து விட்டான். புது சிருஷ்டி. பாருங்க, முதலாவது ஜெபிக்கிறவனா இருந்தான். இரண்டாவது, நன்றாய் கவனிங்கள், அவனுடைய இருதயத்தை, புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். சிலரெல்லாம் பார்த்தா ஜபமும் அப்படியே அதே ஜபம் தான் இருக்குது. அவனுடைய ஜபம் மாறாமல் இருக்குது.
அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிறது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு ஒருத்தர் ஒரு பிள்ளையோ உங்க பேர பிள்ளையோ அல்லது உங்க தலைமையில கையை வச்சுட்டு விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், ஆண்டவரே அப்பா என்னை இப்பொழுது நீ சுகப்படுத்துங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்துவார். கடந்த செவ்வாய்க்கிழமை என் மகளை நான் பள்ளிக்கு விட சென்றிருந்தேன். மழையில் நனைந்து விட்டேன், சளி பிடித்தது. புதன்கிழமை வியாழக்கிழமை இன்னும் அதிகமாக மழை பெய்யும், அதிலேயும் கொஞ்சம் நினைந்து விட்டேன். அதன் பின்பு வியாழக்கிழமை இரவிலிருந்து எனக்கு நல்ல ஜுரம், சரீரத்தில் நன்றாய் காணப்பட்ட, கை கால் நரம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, மூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவத்தில் நான் கேட்டேன், ஆண்டவர் நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரையே எடுக்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும். நல்லா சளி பிடித்து நேற்று இரவு கூட பேச முடியாத அளவுக்கு இருந்தது. ஆண்டவரே நான் மாத்திரையே போட மாட்டேன். 2 நாள் ஜுரம் இருந்தது. நேற்றுக்கு அந்த ஜுரத்தோடு தான் கேரட் சர்வீஸ், 2 நாள் கேரட் சர்வீஸ் ஊழியத்தினை செய்ய. எப்படி கர்த்தர் எப்படி இந்த சுகத்தை தந்தார்? சிலருடைய எண்ணத்தில் தோன்றும் மாத்திரை போட்டாதான் சரியாக இல்லை, ஜெபித்தாலும் கர்த்தரோடு மன்றாடினாலும் புது சிஷ்யாய் நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். புது சிஷ்யாய் நாம் வாழும்போது வெற்றியை தருவார். பணவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் வேறே ஒரு இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு வேற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரும் கவலையும் துக்கமும் பண கஷ்டமும் இதுதான் என் இருதயமாய் இருக்கிறது ஆண்டவரே. என் இருதயம் புதிய இருதயமாய் மாறணும் ஆண்டவரே. சவுளை போல புதிய சிருஷ்டியாக புது இருதயமுடைய மகனாக நான் மாறணும். இன்னும் பழைய வாழ்க்கை, இந்த வாலிப நாட்களில் எனக்கும் வண்டி எடுத்து ஓடுறன்னு ஆசை, கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் தகுதியாக இராது. ஏன்? கர்த்தர் என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டெலாம் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரீங்க, இல்லை ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் வரீங்க, கலர் சர்ட்லேயே வரமாட்டீங்களே. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் மரிக்கிற வரைக்கும் அப்படி தான் வருவேன். அதுதான் புது சிருஷ்டியினுடைய அனுபவம். திருப்பந்தியில் எத்தனை பேர் அந்த ஒரு நாளில் எத்தனை பேர் வெண்ணுடை அணிந்து வருகிறோம்? புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம். இந்த பூலோகத்தில் நாம் வெண்ணுடை தரிக்க நம்ம வெக்கப்படுவோமானால் மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாளில் அவர் உங்களை வெக்கப்படுத்துவார். யோவான் கேட்கிறார், பரலோகத்தில் வெண்வஸ்திரம் மெல்லிய வெண்வஸ்திரம் தரித்து நிற்கிறவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே துவைத்து வெளுக்கப்பட்டவர்கள், இவர்கள் இதோ நிற்கிறார்களே இவர்கள். நம்மை பார்த்து அப்படி சொல்வாரா? புது சிருஷ்டிக்கு ஒரு அடையாளம் உண்டு, பழைய மனுஷனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. பழைய மனுஷனை வாழ்ந்தபோது நீங்கள் நடந்த உங்களுடைய நடக்கையின்படி நீங்கள் நடந்தீர்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் ஒழுக்கமுள்ள ஒரு ஜீவியம், பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழுகிற ஒரு ஜீவியம். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஏன் அவங்களுக்கு கிறிஸ்துவங்களுக்கு பேர் வந்துச்சு? அப்போஸ்தலர்களுக்கு ஏன் கிறிஸ்துவர்களுக்கு பேர் வந்துச்சு? நான் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவனுடைய தன்மைகள் எல்லாம், குணாதிசயங்கள் எல்லாம் அவருடைய சீஷர்களுக்குள்ள காணப்பட்டது. அவளை பார்த்த உடனே எல்லாம் ஒன்று போல இருந்தாங்க. ஐயோ, இவர்களை பார்க்கும்போது அன்றைக்கு இந்த பூலோகத்தில் வந்தாரே, தீர்க்கதரிசியாக மேசியாக வந்தாரே, இயேசு கிறிஸ்துவை போலவே இவர்களும் ஜீவிக்கிறார்களே. அப்போதான் அவங்களுக்கு பேர் கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் திருமுழுக்கினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்காக பரிசுத்தமான ஒரு ஜீவிக்கிறோமோ அவர்கள் தான் புதிய சிருஷ்டி. இல்லை இன்னும் பாவத்தில் வாழ்வேன், இல்லை பழைய மனுஷன் தான் நான் வாழ்வேன்னு சொன்னால் நீங்கள் பழைய சிருஷ்டியாக தான் இருப்பீங்க. அப்போது எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகையினாலே இனி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றை நாம் சிந்தித்துக் கொள்ளுவோம், நாம் புது சிருஷ்டியாக வாழணும். உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கலைன்னா ஜெபிக்கல சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். கிறிஸ்துவ ஜீவிக்கல ஆண்டவரத்தில் உண்மையை சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்பாக நம்ம பயந்து வாழ்வது அது கண்ணியை வருவிக்கும்.
கர்த்தருக்கு நாங்கள் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து பயந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்துவ ஜீவியமே அது புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, முந்தின ஆதாம் பாவ மனுஷன், நல்லா கவனி, முந்தின ஆதாம் பாவ மனுஷனாக இருக்கிறான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் அவர் உயிர்ப்பிப்பராக. ஆகையினால இது மாத்திரமல்ல, சவுளுடைய இருதயத்தை மாற்றின தேவன் உங்களுடைய இருதயத்தையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த பூமியில ஜீவிக்கிற நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டியாக வாழணும். இந்த ஞானஸ்தானத்தினுடைய அனுபவத்தோடு வாழணும். ரட்சிப்பை நம்ம இன்னும் உணரலை. ஆண்டவர் இயேசு, நல்லா கவனிங்க, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்காகப்பட்ட பாடை இன்னும் நம்ம உணரலை. அதனால் பழைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பை நம்ம உணர்ந்துட்டா புது சிருஷ்டியாக நம்ம வாழும். ஆகையினாலே இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவில நிரம்பி என் இருதயம் ஜெபிக்காத இருதயம் ஜெபிக்கிற இருதயமாய் மாற்றணும். வேதத்தை வாசிக்காத இருதயம் வேதத்தை வாசிக்கிற புதிய இருதயமாய் மாற்றணும். ஆண்டவரே, ஆதாமுடைய அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. புதிய ஆதாம் ஆண்டவரே, பிந்தின ஆதாமுடைய கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் அந்த கிரிகள் எனக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவரே. தயவு செய்து எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இன்னும் பழைய வாழ்க்கை வாழ்க்கை கொண்டிருக்கிறாயா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். நீ புதிய சிருஷ்டியாய் இருக்க போறியா? யாக்கோபை போல ஏமாத்திரவனா இருக்க போறியா? இல்ல இஸ்ரவேலாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துகிற மகனாக இருக்க போகிறியா? ஓ, சவுலாக இருக்க போறியா? இருதயம் மாற்றப்பட்ட சவுலா வாழ போறியா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வாயை மூடிட்டு இருக்காதீங்க. புதிய சிருஷ்டி ஜெபம் பண்ணும், புதிய சிருஷ்டி துதிக்கும். புதிய சிருஷ்டி உங்களுக்குள்ள இருக்குமானால், புதிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவாரானால், வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய எல்லா குணாதிசயங்கள் எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே. எல்லா வல்லமைகள் வரங்கள் எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே. நான் புதிய சிருஷ்டியா மாறணும். வாயை திறந்து ஓ ரீபா லபா தர ஷபா ஒப்பு கொடுங்க. சகோதரி, வாயை மூடிக்கிட்டு இருக்காத, வாயை மூடிட்டு இருக்காத. ஓ ஜெபிக்காதவர்கள், ஓ மரிதலித்தான் பேதுரு. கர்த்தருக்காக மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை. அவன் அரைக்கட்சியை போட்ட போது, அவன் நிழல் பட்ட போது சுகம் உண்டானதே. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில புதிய சிருஷ்டியாக ஒப்புக்கொடு சகோதரனே. ஓ ஆலிப நாட்களில் ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாளில எவ்வளவாய் நீ ஆண்டவருக்குள்ளே ஜீவித்த உடைய பரிசுத்த வாழ்க்கை. ஓ ரீபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ஒப்புக்கொடுங்க வாலிபரே, ஒப்புக்கொடுங்க. ஓ ரீபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா ரீபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. பழைய சிருஷ்டியா இருப்பாயானா? ஓ ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீ காண முடியாது, ஒன்றை கூட நீ காண முடியாது. புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிற நேரம் இது. ஓ ரிகா ரபா ரிபா லபா ரபா லபா. ஓ பழைய மனுஷனாக பாவத்தில் விழுந்து போனவனை, ஓ பழைய ஆதாமை மாற்ற வந்த தேவன் உன்னை மாற்றுகிறார். இருதயத்தை புதிய இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஜெபிக்கிற இருதயமாக, ஊழிய செய்கிற இருதயமாக, கர்த்தருக்காக வாழுகிற ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக கர்த்தர் இருதயத்தை மாற்றுகிறார். ஆண்டவரே,